ஹாய் ஹலோ வணக்கம் பேக் எவ்ரிவன். ஸோ சோஷியல் மீடியாக்களில் ரொம்ப நாள் பேசப்பட்ட ஒரு விஷயம், ஒரு உயிரினம், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லிவியதன். லிவியதன் இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா, இதெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் மிகப்பெவின் அண்ட் திஸ் இஸ் மிஸ்டரிஸ் அண்ட் மித்தாலஜிஸ் பார்ட் 3, த லிவியதன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிவியதன் அப்படிங்கிற உயிரினம் ஒரு மித்தாலஜி. ஜூவிஷ் மித்தாலஜியில் இந்த உயிரினத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. லிவியதன் ஒரு டெஸ்ட்ராயர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஒரு டெவில் அண்ட் டெஸ்ட்ராயர். எப்பெல்லாம் இந்த பூமியை வேற ஒரு உயிரினம் ஆக்கிரமித்து மொத்த உயிரினத்துக்கு தொந்தரவு கொடுக்குதோ, இந்த லிவியதன் மொத்தமாக அழிச்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜூவிஷ் மித்தாலஜி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பைபிள்லையும் இந்த லிவியதனை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிவியதனை சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டது அந்த இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் எர்த் இமேஜ். அது ஸோ அந்த இமேஜ் பார்க்க இந்த லிவியதன் மாதிரியே இருக்கிறதுனால அது லிவியதன் அப்படின்னு சொல்லிட்டு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லிவியதன் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த லிவியதன் சவுத் அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு எடிட்டிங். ஸோ அதெல்லாம் எடிட்டிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூகுள்லேயே சர்ச் பண்ணாலே பார்க்கலாம். ஆனால் லிவியதன் எக்ஸிஸ்டா இல்லையா, உண்மையாலுமே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எதாக இருந்தாலும் நாம் விட்னஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? போன வீடியோவில் எப்படி டூம்ஸ்டே ஃபிஷ்ஷோ அதே மாதிரி இதில் லிவியதன். ஓகேவா? ஆனால் டூம்ஸ்டே ஃபிஷ் கூட ஓரளவுக்கு மித்தாலஜியாக இருந்தாலும் அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் லிவியதன் அப்படி கிடையாது. இது வரைக்கும் யாரும் நேர்லேயும் பார்த்ததில்லை. யார் பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கும் தெரியல. அது வரும் காலத்தில் தான் தெரியும். இந்த லிவியதனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடவுளோட 5th டே கிரியேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கி இதில் உயிரினங்கள்லாம் இருக்கணும்னு நினச்சப்ப 5வது நாளில் இந்த லிவியதனை படைச்சதா சொல்லப்படுது. இந்த லிவியதன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட்ராயர் அண்ட் அ டெவில். ஓகேவா? எப்பெல்லாம் இந்த பூமியை மற்ற ஒரு உயிரினம் ஆக்கிரமித்து சம்மா இல்லாமல் பண்ணுதோ அப்போ அந்த மொத்தமாக அழிக்கிறதுக்காக இந்த லிவியதன் வரும். இது ஜூவிஷ் மித்தாலஜியில் மட்டும் அல்லாமல் எல்லா மித்தாலஜிலையும், பைபிளாக இருக்கட்டும், பைபிளில் எல்லா பைபிள்ஸ்லேயும் இருக்கும் இந்த லிவியதனை பற்றி. ஓகேவா? ஸோ இது ஒரு பவர்ஃபுல் சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாம் அந்த இமேஜ், அந்த கூகுள் எர்த் இமேஜ் பார்த்தோன்னா அதோட வாய் மாதிரி இருக்கும், கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன ஐலாண்டு தான். அது லிவியதனோட கண்ணு மாதிரி இருக்கும், வாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ லிவியதன் நிஜமாலுமே எக்ஸிஸ்டா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நீங்கள் உண்மையாலுமே லிவியதனை பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தா நீங்கள் இருப்பீங்களா எங்கே யாருக்கும் தெரியாது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ உங்களிடம் தெரிஞ்சு விடுக்கிறது உங்கள் வெங்கட். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.